போனார்கள் ஆடு மாடு மந்தையிலே ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிடுவதற்காக எப்படி வருகிறார் தெரியுமா? போட்டு நடமணி வீட்டை புலி போடு உதிகள் பாய்ந்து வீதி வீதியாய் விளையாடு பாட்டின் இறகில் பதிகத்தாராக பொய்யது பொய்ய அறிவோ நீடராஜனமாகவே அவருடைய பால் குடித்த தான்மையர் நிறையாமல் பால் குடித்த அறவீடு நிறையாமல் போனார் ஆடு மாடு மந்திரை சென்று ஆடு மாடை கொண்டு சாப்பிடுவதற்காகவே வருகின்றார். என்ன வேஷத்தோடு வருகிறார்கள் பாருங்கள். அதாவது குழந்தையாக இருந்தவர்கள் ஓடு வழியாக பூனையாகவே வேஷம் போட்டார்கள். ஓடு வழியாக ஏறினார்கள். அதாவது போனார்கள் ஆடு மாடு மந்திரை வரக்கூடிய நேரத்தில் பெரிய பூதமாகவே வேஷம் போட்டார்கள். சரி, பூதமாக வீசம் போட்டு ஆடு மாடுகளை அப்படியே கொண்டு சாப்பிட்டார்கள். அண்ணா அது பாருங்க, ஒரு எரும மாடு. எரும மாடு தலையில ஒரு அடி எரும மாடை கொன்றார்கள். அவருடைய இறைச்சி சாப்பிட்டார்கள். அண்ணா அத பாருங்க, ஒரு வெள்ளாடு குட்டி வெள்ளாடு வெள்ளாடை கொன்றார்கள். இறைச்சி சாப்பிட்டார்கள். உனக்கு வயிறு நிறைந்ததா? நீ வயர வச்சிருக்கிற தலை முதல் கால் வரை வயறு. குட்டி சாக்கு. சரி, பெரிய சோத்து பானையிலவா வைத்திருக்கிற? சரி, இப்படியாக போனார்கள் ஆடு மாடு மந்திரை சென்று நாளுக்கு நாளாக கனவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, இதை கோணார்கள் பார்த்தார்கள். எல்லா கோந்துமாக ஒன்று கூட்டினார்கள். சரி அண்ணா, அதாவது என்னுடைய கோணார்கள் மந்தைகளையும் ஆடு மாடு தினசரி களவு போகிறது, கொண்டே வருகிறது. அப்படின்னா களவு போமால் இருக்க வேண்டுமானால் உடனே நாம பன்னெண்டுல போய் சொல்ல வேண்டும். என்ன சொன்ன உடனே கோந்தமார்கள் எல்லாம் கொஞ்சம் கூடினார்கள். அப்பா கோந்தமார்கள் கொண்டிகளோ தாங்க வச்ச இல்ல ஆடிக்கோள் பாட்டிக்கோள் அண்ணாமலை கொணரு அண்ணாமலை கொணரு அண்ணகிய நபிராஜன் கொணரு அண்ணகிய நபிராஜன் கொணரு முருகை கோள் முன்னோடு கொணாரோ பாறை பிரி சொல்லி கொணாரோ பாறை பிரி சொல்லி கொணாரோ கலவு வந்ததில்லை ஒரு நாளோ வந்ததில்லை ஒரு நாளோ மாடாடு செம்மறிகள் அச்சுரி மாடாடு செம்மறிகள் அச்சுரி வந்ததில்லை ஒரு நாளோ மாடாடு செம்மறிகள் அச்சுரி மாடாடு செம்மறிகள் அச்சுரி
கோணார்கள் ஆடு மாடு மந்தையிலே சரி ஆடு மாடு தினசரி களவு போயினை அறிந்து சரி போது மாதிரியான ஒன்று சொன்னார்கள். தில்லைக்கோன், சிதம்பரக்கோன், ஆண்டிக்கோன், பாண்டிக்கோன், கட்டைக்கோன், நெட்டக்கோன், மாயாண்டிக்கோன், மதுசூதனக்கோன் எல்லா கோணாரும் ஒன்று சேர்ந்தார்கள். சம்பிய மன்னிடம் சென்று முறையமிட்டார்கள். மன்னாதி மன்னவரை மகுடமுடி ராஜ மன்னர் உத்தம ராசா எங்கள் குல காவலரே சரி மன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது. உங்களுக்கு ஆபத்தா? ஆமா. என்ன ஆபத்து இருக்கிறது மன்னா? எங்களுடைய ஆடு மாடு மந்தையிலே ஆடு மாடு தினசரி களவு போயிருக்கிறது. ஆடு மாடுகள் களவு இருக்கிறதா? ஆமா அரசி. உங்களுக்கு என்னாச்சு? ரெண்டு வெள்ளாடை காணவில்லை மன்னா. வெள்ளாடு காணலையா? காடகத்தில் மெய்ய விட்டதை போய் பார்க்கும் போது காணவில்லை. ஆமா. சரி உங்களுக்கு என்னாச்சு? யாருக்கு? எனக்கா? எனக்கு 2 பசுவை காணவில்லை. பசுன்னு சொன்னால் நேசமணி பஸ்ஸா, திருவள்ளூர் பஸ்ஸா? ஐயோ மினி பஸ் சொல்றீங்களா? நான் டவுன் பஸ்ஸில சொல்லல. வீட்டில் வளர்க்கக்கூடிய அதாவது பால் கறக்கக்கூடிய பசு. பசு. ஆமா, காரகத்திலேயே கட்டியிருந்தேன். அந்த நேரத்துல போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி எலும்பும் தோலும் குழம்பும் பல்லு மட்டும் தான் கிடக்கிறது. யாரும் கொஞ்சம் சாப்பிட்டது போல் தெரிகிறது அரசே. கவலைப்படாதீர்கள், உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக மன்னனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? சரி. பார்த்தார்கள் மன்னா கோணார்களே என்ன அதாவது இன்று முதல் இரவு நேரத்திலே தாங்கள் உங்களுடைய கோணார்கள் ஆடு மாடு மந்தையிலே இரவு நேரத்திலே காவல் செய்யுங்கள். சரி. யாரு களவு செய்கிறார் என்பதை நாம பார்த்து விடலாம் என்று சொல்ல உடனே பல நாளும் களவு செய்தது மாதிரி இந்த நீல நாளும் இசைக்கு மையமாக மறுபடியும் களவு செய்வதற்காக வருகின்றார்கள். மறந்தனையும் மதத்தருகள் மறந்தனையும் மறந்தருகள் அதை யானை ஏறிவரை மறந்தனையும் மதத்தருகள் மறந்தனையும் மறுத்தருகள் யானை திருவது போல் அந்த நல்ல பசுகளையும் ஆடு மாடு கொண்டை விட்டு கண்டு சிறு அந்த இளைஞரையும் கொண்டிருந்து மன்னரசை மாளிகையில் மாளிகையில் ஆகியோடு போய் செய்த மன்னரசல் மாளிகையில் மாளிகையில் ஆகியோடு போய் செய்த. இப்படியாக மறுபடியும் கோணார்கள் அத்தனை பேர்களும் யார் களவு செய்கிறார்கள் என்பது இரவு நேரத்தில் காவல் புரியக்கூடிய நேரத்தில் பல நாளும் களவு செய்வதற்கு மாதிரி நீலராஜன் இசைக்கு அமையமாகவே கோணார்கள் ஆடு மாடு மாதிரி வந்து காவல் செய்கிறார்கள். என பெரிய பூதமாக வீசம் கொண்டு ஆடு மாடை கொண்டு சாப்பிட்டார்கள். இதை பார்த்த கோர்கள் சொன்னார்கள், தம்பி அங்கே பாருங்கள், ஆடு மாடை கொண்டு சாப்பிட்டு பெரிய பூதமாக இருக்கிறது. பூதம் பக்கத்தில் போக முடியுமா? என்னால் எல்லாம் போக முடியாது. அப்படி என்றால் இந்த பூதமானது எங்கே போவது என்பதை நாம பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதாவது இந்த செப்பிய மன்னருடைய அரண்மனை பக்கம் வரக்கூடிய நேரத்துல அதாவது குழந்தையாக வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதை பார்த்த கோணார்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? தம்பி வேற யாருமே கிடையாது, இது செம்பிய மன்னருடைய பிள்ளைகள் தான். உடனே நம்ம மன்னனுக்கு சொல்ல வேண்டும், மன்னா களவு செய்த கல்வரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். களவு செய்த கல்வரை கண்டுபிடித்து விட்டார்களா? ஆமரசே. எங்கே இருக்கிறார்கள்? உங்கள் வீட்டுக்குள் தான் இருக்கின்றான். அதாவது போலீஸ்கார வீட்டிலே கள்ளனா? இருக்க கூடாதா? எப்படி இருக்க முடியும்? கலெக்டர் வீட்டிலே கள்ளன் இருப்பான்டா. இருக்க கூடாதா? எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு இருக்கிறது அந்த 2 குழந்தைகள். அவர்கள் தான் என்னுடைய கோணார்கள் ஆடு மாடு மந்தையை வந்து ஆடு மாடுகளை கொஞ்சம் சாப்பிடுகின்றார்கள். அப்படியா? ஆமா. கவலைப்படாதீர்கள். சரி, நான் என்ற பிள்ளை இருந்தாலும் நான் விசாரித்து பார்க்கிறேன். உடனே மன்னனார்கள் இப்படி கோணார்கிட்ட பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல திருத்தேவி அங்கிருந்து ஓடி வருகின்றார். என்னங்க நம்முடைய பிள்ளைகள் களவு செய்து உண்மைதான் அரசே. உண்மையா? ஆமா. எப்படி சொல்ற? நான் என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய மேனியில மாமிசமானை அடிக்கிறது. அப்படி என்று சொன்னால் கோணார்மார்கள் சொல்வது உண்மைதான். ஆமா. இப்போ நீ சொல்வது உண்மைதான். சரி. இப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம நம்முடைய வீட்டில் வைக்கவே கூடாது. பார்த்த மன்னன் சொல்கின்றான், யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி சரி. உடனே இந்த குழந்தை எப்படி சொல்கிறார் தெரியுமா? சண்டாள பிள்ளைகளை கொண்டு
வெறுக்கோமே நீங்கள் கல்யாண எடுக்காடு முக்காடு கிள்ளி கல்யாமல் கொள்வாடு முக்காடு தம்பி இவர்களை கொல்லாமல் விட்டு இவர்களை கொல்லாமல் விட்டு மூலமுட கருவி என்று வாருமைய உரைத்த மூலமுட கருவி என்று வாருமைய உரைத்த மொழி கேட்டு கடையாளி மாறுவே மொழி கேட்டு கையாளி மார்கள் உனது நீலையும் நீலியையும் எடுத்து மொட்டை காடு ஓடியது எடுத்து உடனே ஓட்ட உடனே ஓட்ட